மந்திர உபதேசம் என்றால் என்ன? மந்திரத்தை ஒரு குரு மூலமாகவே உபதேசம் பெற வேண்டும். தனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த மந்திரமானாலும் குருவினிடம் உபதேசம் பெறாமல் ஜபிப்பதால் எவ்வித பலனும் ஏற்படாது. ஸ்ரீவித்யையில் குரு மிக மிக முக்கியம். உபதேசம் செய்த குருவையே காலம் முழுவதும் குருவாக வரித்து கொள்ள வேண்டும். குருவை மாற்றுவது என்பது கூடாது என்பர். குரு பக்தி மிக மிக அவசியம். உபதேசம் பெறுபவர்கள் வாக்கு சுத்தி, மனோசுத்தி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆப்தோபதேச சப்த என்றபடி குருவின் ஆப்தோபதேசமானது பக்குவமான சிஷ்யனுடைய ஹிருதய கமலத்தில் அநாகத சப்தமாக தோன்றி அந்தராத்மாவான துவனியை கிளப்போம். இந்த துவனியிலிருந்து ஜோதி தோன்றும். இந்த தரிசனம் காணும் பொழுது உபாசகன் மந்திர திருஷ்டாவாகிறான். இந்த நிலை ஏற்பட்டவன் அறிவார் பராசக்தி ஆனந்தமென்பார், அறிவார் அறிவுரு வாமவள் என்பர், அறிவார் கருமம் அவளிச்சை என்பர், அறிவார் பரனும் அவளிடந்தானே என்ற திருமந்திர கூற்றின்படி கர்த்திருவம் போகத்திருத்துவம் ரெண்டையும் அறவே விட்டுவிட்டு எல்லாம் அவளிச்சை என்று தன்னை அவளிடம் ஒப்பித்துவிட்டு தான் சிவயோகம் ஒன்றையே நாடி நிற்பர். மந்திர உபதேசம் என்பது இரண்டாவது பிறப்பு. தீக்ஷா ஜன்ம திருத்தீயம் சியாத். தீக்ஷை மூன்றாவது பிறப்பு என்று வேதம் சொல்லுகிறது. மாதவிடம் ஜனனம், உபநயனம், பின் தீக்ஷை. உபநயனம் போலவே தீக்ஷையும் விளங்குவதால் தீக்ஷை இரண்டாம் பிறப்பு த்விஜ என்றே சொல்வது உண்டு. உபதேசம் மூன்று வகைப்படும். கர்மம் எறும்பு தரையிலிருந்து மரம் ஏறி பழத்தை அடைவது போல. தர்மம் குரங்கு மரத்துக்கு மரம் தாவி கனியை பறிப்பது போல. ஞானம் பறவை எப்படி பறந்து சென்று கனியை பெறுகிறதோ அதுபோல. தியானத்தின் மூலத்தில் குருவின் ஸ்வரூபமும், பூஜையின் மூலத்தில் குருவின் பாதங்களும், மந்திரத்தின் மூலத்தில் குருவின் கிருபையும், சகல சத்கர்மாக்களின் மூலத்தில் குருவும் இருக்கிறார். குருவே சரணம். மகாமந்திரம் என்பது அக்ஷர லட்சியமான நாத வடிவம். மகாமந்திரம் என்பது அக்ஷர லட்சியமான கீத வடிவம். மகாமந்திரம் என்பது அக்ஷர லட்சியமான பூத வடிவம். இதுவே தேவதைகளின் சரீரத்தியம். நாத வடிவாகிய மகா மந்திராதி ரூபியே நாதாந்த வெட்ட வெளியே என்றதனால் பின்னமாயும் அபின்னமாயும் இருக்கும் சக்திகள் இரண்டும் உண்மையில் ஒன்றே. குருவே சரணம். குருவே சரணம்.